எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? சாப்பிட்டீங்களா? கிராமத்து ஸ்டைலில் நம்ம இன்றைக்கி ராகி அடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை உருவி வச்சது, 2 கரண்டி கேழ்வரகு மாவு, பெரிய வெங்காயம் பொடிசாக நறுக்குனது 2 கைப்பிடி அளவு, நல்லா உதிரியாக உதுத்தி போட்டுக்கலாம். ரெண்டு காஞ்ச மிளகா பொடியாக கிள்ளினது, சீரகம் கொஞ்சோண்டு ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கணும். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசைஞ்சிக்கணும். நிறைய ஊற்றுனீங்களன்னா அந்த பதம் வராது, ரொட்டி தட்டுற பதம் வராது. கொஞ்சம் கொஞ்சமாக லிமிட்டாக போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம், உருண்டை பிடிக்கிற அளவுக்கு. பிசையும் போதே உருண்டை பிடிக்கிற அளவுக்கு அதுவே கையிலே தானாக சுருண்டு வருது பாருங்கள். இதுதான் நம்ம அந்த ரொட்டி தட்டுறதுக்கான பதம். பெரிய உருண்டையாக ஒன்று வந்தது. இதே ஒரு 4-5 குட்டி குட்டியாக உருண்டையாக சின்ன சின்னதாக உருட்டி எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தோசை சட்டி எடுத்து ஸ்டவ் மேலே வச்சிடலாம். சுற்றி எண்ணெய் வர மாதிரி கல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். அது தோசை சட்டி ஃபுல்லாக பறை வர மாதிரி நல்லா தடவி விட்டுடலாம். அதிலே உருண்டை பிடிச்சி வச்ச அந்த ராகி உருண்டை எடுத்து தட்டி விட்டுக்கலாம். எனக்கு கையிலே தட்டி தட்டி பழக்கம், அதனால் நான் கையிலே தட்டிட்டேன். நீங்கள் வாழை இலை வச்சு தட்டி எடுத்துக்கு போட்டுக்குங்க. அந்த ஓரத்துலலாம் விரிசல் வர மாதிரி இருக்கும், அந்த விரிசலெல்லாம் கவர் பண்ணுற மாதிரி தட்டி விடணும். இல்லைன்னா அது காய காய வேக வேக உடஞ்சி போயிடும். தேவையான அளவு எண்ணெயும் ஊற்றிக்குங்க, உங்களுக்கு வேணுன்ற அளவுக்கு. ரொட்டி வேகிற அளவுக்கு ஊற்றிக்குங்க. ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி போடுங்க, நல்லா வேகிற அளவுக்கு. நம்ம பார்க்கும் போதே தெரியும் இது வெந்ததா வேகலையான்னு. மேலே இருக்கிற அந்த முருங்கைக்கீரைலாம் வதங்கின மாதிரி சுருண்டு வரும். அந்த மாதிரி வந்தால் மட்டும்தான் ரொட்டி வெந்த மாதிரி அர்த்தம். அந்த ஸ்டேஜில் எடுத்துக்கணும்.
5 உருண்டை பிடிச்சேன். அதில் 2 உருண்டை மட்டும்தான் செஞ்சேன். மீதி 3 உருண்டையை வந்து அப்படியே எடுத்து வச்சுருவேன் ஃப்ரிட்ஜில். ஈவினிங் வந்து என் பசங்க வந்ததுக்கப்புறம் ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுப்பேன். அவங்களுக்கு இந்த ராகி ரொட்டி வந்து ரொம்ப பிடிக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. இது கால்சியம் நிறைஞ்ச சத்தான ஆரோக்கியமான ராகி அடை. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கும் இந்த ராகி ரொட்டி பிடிச்சிருந்தா லைக் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.